அனைவருக்கும் வணக்கம். லாட்டரி யோகம் யாருக்கு கிடைக்கும், இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலுமே நிறைய கன்சல்டேஷனில் என்ன சந்தேகம், குறிப்பாக இந்த கேரளா சைடில் இருந்து கேட்கக்கூடியவர்களோ மலேசியா மற்றும் யூஏஇலேருந்து கேட்கக்கூடியவர்களுடைய சந்தேகமாக என்னுடைய ஜாதகங்களின் அடிப்படையில் அதிர்ஷ்ட பணம் கிடைக்குமா அப்படின்றத நிறைய பேர் கேள்வியாக கேட்குறீங்க. அதற்காக எளிதில் நீங்களே புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்றது லாட்டரியில வரும். லாட்டரி யோகம்னா அதிர்ஷ்டம் தான். ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பாவமாக 5ஆம் இடம் விளங்குகிறது. பூர்வ புண்ணிய பாவம். உங்களுடைய முன்னோர்கள் யார், அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் யார், உங்களுடைய மனம் உறுதி எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். அதுபோல பம்பர் பிரைஸ், இது போன்ற அதிர்ஷ்ட லாட்டரிகளை உறுதி செய்யக்கூடிய பாவம் இந்த 5ஆம் இடம் தான். அப்ப 5ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப லாட்டரிக்கு முக்கியமான ஒரு பாவமாக அமைந்து விடுகிறது. ஸோ இருந்தாலும் கூட நம்ம லாட்டரி எப்படி கிரகமைவு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லிடலாம். நிறைய ஜாதகங்கள்ல பெரும்பாலும் பார்க்குறோம், நம்ம அதிர்ஷ்டத்தை பற்றி எப்பொழுதுமே ஒருவருக்கு விவரிக்கிறதே இல்லை. வாழ்க்கையில ஒருவருக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி நாம் எந்த நிலையிலுமே அங்கீகரிக்கிறது கிடையாது, அதற்கு ஒரு உற்சாகமும் படுத்துறது கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு இது போன்ற அதிர்ஷ்டங்கள் விழத்தான் செய்கிறது. அதற்காக தான் இந்த பதிவை தவிர எல்லோருக்குமே இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஒரு நிலையில் தங்கிவிட வேண்டாம். நிறைய விரயங்களும் ஏற்படுறத பார்க்க முடியுது இந்த அதிர்ஷ்டங்களின் அடிப்படையில். அதனால் அதிர்ஷ்டம் என்பது சிலருக்கு கிடைக்கிறது, கிடைக்கப்பெறுகிறது, அது 5ஆம் இடத்தின் வாயிலாக கிடைக்கிறது. ஆனா எல்லோருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பா எல்லோருக்கும் கிடைக்காது. அதிர்ஷ்ட பொருட்கள் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி இந்த கோடிகள், அது குறிப்பா அந்த கோடிகளில் லாட்டரி கிடைக்குமா, கோடிகளில் அதிர்ஷ்டமான்றது நிறைய பேர் கேட்கறதுனால சொல்றோம். அதுல இன்னொரு மறுக்க முடியாத உண்மை, எத்தனை பேர் கோடிகள்ல லாட்டரி வாங்கினாலும் கூட லாட்டரியின் மூலியமாகவோ அல்லது பரிசு பொருட்களின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் பெரும்பாலும் அந்த தலைமுறையோட முடிஞ்சு போயிடுது, அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியல. இதை நம்ம நிறைய ஜாதகங்கள்ல, ஒரு சில ஜாதகங்கள் லாட்டரி அடிச்சவர்களுடைய ஜாதகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அதுவும் உறுதியானது தான். கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம் பெரும்பாலும் அந்த சந்ததியிலே விரயமாகி விடுகிறது. ஒரு சிலருக்கோ பாகிய பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு மட்டும் அந்த பணத்தை சற்று லாபகரமாக பயன்படுத்துகிறீர்கள். அதாவது லாட்டரி போன்ற பம்பர் பிரைஸ்ல யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கிறதோ அதுல 110% பேரால் மட்டும்தான் அந்த திரவியத்தை, அந்த பணத்தை லாபகரமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திடுறோம். ஸோ அப்போ ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம் தான் லாட்டரி யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாகவும் அதிபதியினுடைய வலுதான் அதனுடைய அளவை குறிக்கிறது. அப்படி அந்த வகையில பார்க்கும்போது 12 லக்னத்திற்கும் 5ஆம் அதிபதி யார் அப்படின்றத பார்க்கிறோம். அவர் எப்படி இருக்கும் பொழுது அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கிறது, எப்பொழுது கிடைக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். பொதுவா 5ஆம் இடத்து அதிபதி ரெண்டும் முக்கியம். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட பணம் கிடைக்கிறது, அந்த அதிர்ஷ்ட பணத்தினுடைய அளவுகோல் அதிகமா இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன்னா நீங்க கேட்கறதெல்லாம் கோடிகள்ல. ஒரு மனிதன் சராசரியாக மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்கிட்டு இருக்கிறவர் ஒரு 10 கோடி ரூபான்றது பெரிய பணம் தான், திடீர்னு கிடைக்கக்கூடிய பணம். அதுபோல் மாதம் ஒரு 5,000 10,000 ஊதியம் வாங்குறவர், ஒரு 20,000 ஊதியம் வாங்குபவருக்கு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பெரிய பணம் தான். அதுபோல வேலையே செய்யாத ஒரு நபருக்கு 10 லட்சம் 5 லட்சம்ன்றது ஒரு பெரிய பணமாகத்தான் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதன் அடிப்படையில உங்களுடைய 5ஆம் அதிபதி ஸ்தான பலத்தோடு இருந்தால் மட்டும்தான் பெரும் பணங்கள் கிடைக்கும். 5ஆம் இடம் நல்லா இருக்கு, ஆனா 5ஆம் அதிபதி வலு குறைஞ்சிட்டாருன்னா பெரும் பணங்கள் கிடைக்காது. வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணம் மட்டும் கிடைக்கும், ஒரு லாட்டரி விழுந்துராதா, ஒரு யோகம் கிடைச்சிடாதான்ற எண்ண ஓட்டங்கள் மட்டும் இருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. அந்த அமைவுகள்ல எப்பொழுதுமே நாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறோம், போலிகளில் மூழ்குவது போல இது போன்ற மனதின் சிற்றின்பத்தில் மூழ்குவது என்பது ஏற்புடையதல்ல. முழுவதுமாக உங்களுடைய ஜாதக வலுவை தெரிந்து கொண்டுதான் மீண்டும் மீண்டும் லாட்டரியை பிரயோகப்படுத்தணும். நிறைய பேர் வாங்கி அவங்க வாங்கின பணத்தை விட அதிகமான பணம் விரயமாயிருக்கும் லாட்டரியில. ஒரு சில பேருக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட கிடைச்சிருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேல லாட்டரிக்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நபர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதன் அடிப்படையில உங்களுடைய ஜாதகத்தில் வலு இருக்குதான்றத முதல்ல இந்த வீடியோ பார்த்து உறுதிப்படுத்தி கேட்க. மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா 5க்கு அதிபதி சூரியன், சூரியன் நல்ல வலுவா இருக்கணும். அதுபோல 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரகமும் வலுவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட பணம் உண்டு, அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஆதாயம் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா கன்னி மனையும் கன்னிக்கு அதிபதியான புதனும் நல்லா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு லாட்டரி யோகம். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா துலாம் வீடும் துலாத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நல்ல முறையில இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் அதிர்ஷ்டத்திற்கு. கடகத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 5ஆம் இடமான விருச்சகமனை நல்லா இருக்கணும், விருச்சகாதிபதியான செவ்வாயும் நல்லா இருக்கணும்.
சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தனுஷு மனையும் நல்லா இருக்கணும், அதிபதியான குருவும் நல்லா இருக்கணும். கன்னியில் பிறந்தவர்களுக்கு மகரமனை நல்லா இருக்கணும், மகராதிபதியான சனி பகவான் நல்ல முறையில் இருக்கணும். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பமனை நல்லா இருக்கணும், அதிபதியான சனி பகவான் நல்லா இருக்கணும். அதுபோல நீங்கள் பிறந்தது விருச்சகமாக இருக்கிறீங்க, விருச்சகத்திற்கு குருவனுடைய மனையான மீனமனை நல்லா இருக்கணும், மீனாதிபதியான குரு நல்ல முறையில் இருக்கணும். தனுசுல பிறந்திருக்கிறீங்கன்னா மேஷமனை நல்லா இருக்கணும், அதிபதியான செவ்வாய் நல்ல முறையில் இருக்கணும். மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா அதிபதியான சுக்கிரன் நல்லா இருக்கணும், அந்த அதிபத்திய வீடான ரிஷபமனை நல்லா இருக்கணும். கும்பத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா மிதுனமனை நல்லா இருக்கணும், அதிபதியான புதன் நல்ல முறையில் இருக்கணும். மீனத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா அதிபதியான சந்திரன் நல்ல முறையில் இருக்கணும், அந்த ஆதிபத்திய வீடான கடகமனை நல்ல முறையில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பதிவுல ஆதிபத்திய வீடு ஆதிபத்திய கிரகத்தை பார்த்துட்டோம். அந்த ரெண்டு விஷயங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டோம். நல்லா இருக்கும் அப்படின்னா என்னன்னா, அவர் வலு இழக்க கூடாது, ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஆட்சி பெற்ற நிலையோ, உச்ச பெற்ற நிலையோ, நீசபங்கமோ, வர்க்கோத்தமோ, திக்பலமோ பெற்ற நிலையில நட்பு நிலையிலாவது அந்த கிரகம் ஸ்தான வலுவோட இருக்கணும். அந்த வீட்டில் அமர்ந்த கிரகம் வலுவெற்ற நிலையில இருந்தா அதிர்ஷ்டம் கிடைக்க தகுதி படைத்த ஜாதகம். அந்த கிரகத்தோடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது பெரும்பாலெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பொருளா வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்கு. 5ஆம் இடம்லாம் நல்லா இருக்கு. எப்ப கிடைக்கும்? தசா புத்தி நடக்கணும். 5ஆம் இடத்திற்கு ஃபேவராவோ 8ஆம் இடத்திற்கு ஃபேவராவோ. ஃபேவர் அப்படின்னா என்ன? 5ஆம் இடத்ததிபதிக்கு நட்பு அல்லது 5ஆம் வீட்டு கிரகம் அமர்ந்த கிரகம், இந்த கிரகத்தினுடைய தசை காலம் நடக்கணும் அல்லது புத்தி காலகட்டம் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு லாட்டரி யோகமும் அதிர்ஷ்ட சிந்தனை அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், உங்களுடைய சுய ஜாதகத்துல எது லக்னம் என்று போடப்பட்டுள்ளதோ அதிலிருந்து 5ஆம் வீட்டு என்னன்றதை நம்ம இப்ப விவரிச்சோம். அந்த வீட்டுல எந்த கிரகம் இருக்கு, அதிபதி யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. வலுவா இருந்தா மட்டும்தான் நீங்க லாட்டரியில பிரயோகப்படுத்தணும், இல்லைன்னா லாட்டரிக்கு பிரயோகப்படுத்தி பணம் தான் விரயமாகும் அவயோக தசையில. இதுல ஒரு சிலர் உண்டு, 5ஆம் அதிபதி நீசமாயிருப்பார், தசை நடக்கும், எப்படியாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பல நாடுகள்ல இன்னும் லாட்டரிகள் இருக்கு. வெளிநாடுகள்ல நிறைய பிரயோகப்படுத்தக்கூடிய எண்ணங்கள்லாம் இருக்கும். எதுவாயினும் அதிர்ஷ்ட பொருட்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அந்த பிறவியிலே தான் பயன்படுது, அடுத்த பிறவியில அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல முடியல. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த 5-8 காம்பினேஷன்ல பாக்கியவான் தொடர்பு கொண்டு இருக்கிறவர்களுக்கு மட்டும் அடுத்த சந்ததிக்கு கொஞ்சம் கடத்த முடியுது. மற்றபடி இந்த சந்ததியோட அது முடிந்து விடுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.